எங்க கேம் என்னன்னா, எங்க ஹோட்டலுக்கு வர மாமியார் மருமக ஜோடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிட்டாங்கன்னா பில் அமௌண்ட்ல பாதி தான் வாங்குவோம். ஊட்டி விட்டா பாதி காசா? நம்பவே முடியலையே. என்னங்க இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆ, அத உன் மாமியார்ட்ட சொல்லு. அத்தை, இவ என் செல்ல மருமகளாச்சே. ஓ இவளுக்கு ஊட்டி விட எனக்கு கசக்குமா என்ன? குடுமா குடுமா, ஆ. இங்க குடுமா. ஆ, ஆ, ஆ. தண்ணிய அங்க வைப்பா. இந்தா சாப்பிடு. நீங்களும் ஆக்காட்டுங்க அத்தை. ம். சாப்பிடுங்க ம். ம், அத்தை. இன்னொரு வாய் இரு, அத்தை, நான் இன்னொரு தரேன். வாய். நீ சாப்பிடு. ம். அப்பா இங்க என்ன பண்ண நடக்குது? உலகம் அழிய போகுதுடா. ஆண்டவா, என் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு கனவுல கூட நினைக்கல. ஏய், என் போன் எடுத்துக்கோ. செல்லம், இந்தா இன்னொரு வாய் வாங்கிக்கோ. அம்மா. அத்தை, தயவு செய்து அத்தை, தொந்தரவு பண்ணாம இரு. ம், ம். இந்தாங்க நீ சாப்பிடு செல்லம். அத்தை. எல்லாம் எனக்கே விட்டுறீங்க. நீங்க சாப்பிடுங்க. என்ன நீங்க நடக்குதுன்னு வயசானவங்க, தெரியலையே. பசியோட இருக்கீங்க. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுடி. ஏங்க, ஆ? அந்த போட்டோவை கொஞ்சம் எனக்கு வாட்ஸ்அப் பண்றீங்களா? ஓ என் வீட்டு ஷோகேஸ்ல ஃப்ரேம் பண்ணி வைப்பேன். ஷூர், சாப்பிட்டு கவுண்டருக்கு வாங்க. ஆ, சரி. ஓகே. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. என்ன மேடி, சக்சஸா? ம், செம்ம சார். இன்னைக்கு நம்ம ஹோட்டலே ரெண்டாக்கிடுவாங்கன்னு நினைச்சேன். பட் யூ டன் இட். உங்க ஐடியா செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். பாருங்களேன், பாசம் பொத்துக்கிட்டு ஊத்துது ரெண்டு பேருக்கும். இந்தா தண்ணி குடிமா. இந்தா எடுத்துக்கோ. என்ன சொன்ன மாதிரி பண்ணிட்டியா? நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் சார். தேங்க்ஸ் சார். ஃபுட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார், உங்க பில் அமௌண்ட் 750. நீங்க 375 பே பண்ணா போதும். என்னால நம்பவே முடியல சார். எது பில் அமௌண்டா? சார், டபுள் பேமெண்ட் கொடுக்க கூட நான் ரெடி சார். என் ஒய்ஃபும் அம்மாவும் இந்த மாதிரி அன்பா இருந்து நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை சார். தெய்வம் சார் நீங்க. இந்த ஹோட்டல் தானே ஆஃபர் இருக்கு. லஞ்சுக்கு இங்கே பிரியாணி சாப்பிட வந்துடலாம். வந்துடலாம் அத்தை. போலாமா? சார், உங்க சேஞ்ச். தேங்க்யூ சார். வாங்க சார். தேங்க்யூ சார். வரமா. தேங்க்யூ மேம். சார், பண்ணது என்னமோ நல்ல காரியம்தான். ஆனா நமக்கு லாஸ் ஆச்சே. என்ன பெரிய லாஸ்? பில் அமௌண்ட்ல 50% குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதானே. ஆனா உங்க லைஃப்ல 100% ஹாப்பினஸ் வந்துருச்சுல. ட்ரூ சார், ட்ரூ. பட் அது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே. யார் கண்டாங்க? நாளைக்கு இதை அவங்க நினைச்சு பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுட்டு இருந்த போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்னு நினைச்சு பார்த்தாங்கன்னா லைஃப் டைம் அது கண்டினியூ ஆகலாம்ல. கிரேட் சார். பட் இதுல உங்களுக்கு என்ன சார் சந்தோஷம்? ஒரு மாற்றத்துக்கு காரணமா இருந்தோங்கிறத விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்கு? சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சார், என்ன? என்ன சார் டைம் ஆச்சு? எப்ப பார்த்தாலும் போறேன் போறேங்கிறீங்க. எங்க போறீங்க? ஹேய், உனக்கு எதுவும் ஞாபகமே இருக்காதா? ஆ? நான் அந்த கேமரா வாங்க போறேன். ஓ, அசத்தலா sorry, வேற sorry. ரேஞ்சில திரும்பி வரேன். அந்த ஓல்டு கேமரால. Old? சாரி சார், நீங்க போங்க. ஆ. நீங்க கிரேட் சார். லட்சுமி, அப்பா அந்த நடராஜ் தான் காலிங் பெல் அடிக்கிறான் போல. சரிப்பா. கதவை திறந்து விடு. டே 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 டே, ஏன்டா இப்படி அவசரப்படுற? வாங்க வாங்க. எப்பா, எப்பா, ஒரு தடவை பெல் அடிச்சா எனக்கு நல்லாவே காது கேட்கும். எதுக்கு இப்படி ஓயாம பெல் அடிக்கிற? இத பாரு, உனக்கு காது கேக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா சில பேருக்கு 1000 முறை சொன்னா கூட புத்திக்கு எட்ட மாட்டேங்குதே. என்ன பண்ண சொல்ற? யார சொல்ற? அட, வேற யாரு? நம்ம பரிமளா தான். ஐயோ, அவளை பார்த்தாலே பயமா இருக்குப்பா. ஆ? என் பொண்டாட்டிக்கு கூட வாழ்க்கையில இவ்வளவு பயந்தது இல்ல. ஆனா இந்த பரிமளாவை பார்த்தா சர்வாங்கமும் சடுகுடு ஆடுது. எப்பப்பா. ஏண்டா, தப்பு பண்றவங்க பயந்தா சரி, நீ ஏன்டா பயப்படணும்? இந்த பாரு,
இந்த பரிமளா வாயில விழுந்து எந்திரிக்க தப்பு பண்ணிருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்ல. சும்மா அதுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலே போதும். அதுக்கு கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு என் மருமக கிட்ட போய் சொல்லிடும். அதுக்கப்புறம் வீட்டுல சண்டை தகராறு தான். அதுக்கு பயந்துகிட்டு தான் பரிமளா இருக்கிற பக்கமே நான் போறதில்ல. இருக்க வேண்டியதுதான். வாழ்க்கையில யாருக்காவது இப்படி பயந்து நடுங்கிறது தான் நல்லா இருக்கும். அப்பா வாக்கிங் பரப்பிட்டீங்களா? இந்தாங்க. இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. தப்பா சொல்றீங்க. இப்படி ஒரு மாமனார் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, நீ வேற. அப்படி என்ன பண்ணிட்டான் உனக்கு? எவ்வளவோ பண்ணிருக்காரு. அவரோட மனச புரிஞ்சுக்கிட்ட எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கெல்லாம் புரியாது. சரி லட்சுமி, அப்பா நாங்க வாக்கிங் பரப்புறோம். நீ கதவை மூடிக்க. இப்பதான் இவன் பரிமளம் பேய்க்கு பயந்து உள்ள வந்து பதுங்கினான். கதவை திறந்து வச்சினா காத்து கருப்பெல்லாம் கிச்சன் வரைக்கும் வந்துடும். செம்ம அங்கிள், சான்ஸே இல்ல. பேசாம நீங்க எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணீங்களா? அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு. டேய் அங்கிள் எங்க டீம். இந்தாங்க அங்கிள் பேட்ட புடிங்க. டேய் என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது. எப்படிடா என்ன நம்பி உங்க டீம்ல சேர்த்துட்டீங்க? நீங்க செமையா கேட்ச் பிடிக்கிறீங்க. எங்களுக்கு அது போதும். எங்க டீம்ல ஃபீல்டிங் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அத வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. சரி பண்ணிட்டா போச்சு. இந்தா பாலுபடி. நடராஜே சீக்கிரம் வாயா. உன்னையோட பெரிய பிரச்சனையா போச்சு. இந்த ஆள் எப்பயுமே இப்படித்தான். சார் வணக்கம் சார். என்ன சார் தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? போச்சுடா. ஐயோ பெருசு பால் எடுத்துருச்சு. இது கிட்ட இருந்து எப்படி போராடி வாங்குறதுன்னு தெரியலையே. டேய் ஆளுக போறது கண்ணுக்கு தெரியாம கூட இப்படியா பந்த போட்டு அடிப்பீங்க? சாரி தாத்தா, தெரியாம பால் பட்டுருச்சு. டேய் அதே புறா தெரியாம படம். நீங்க வேணும்னே தான்டா என் மேல பந்து அடிச்சிருக்கீங்க. ஏண்டா அவ்வளவுதான்டா. இனிமே அந்த பால் கிடைக்காது. நான் பேசி வாங்கிட்டு வந்துடுறேன். சார் சாரி சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் தான் தெரியாம அடிச்சிட்டேன். ரொம்ப வலிக்குதா? சார் வணக்கம் சார். நீங்க எப்படி சார் இங்க? டேய் செருப்பு திருடா, நீ என்னடா இங்க? சார் இல்லைங்க சார், அவரு ஹரிகிருஷ்ண சார். டிவில எல்லாம் வந்திருக்காரு. ரொம்ப ஃபேமஸான ஆள் சார். நீ சும்மா இருடா. இவனை பத்தி உனக்கு தெரியாது. இவன் ஒரு செருப்பு திருடன். ஐயோ, கோயில்ல என் செருப்பை திருட பார்த்தான். 4 பேர் முன்னாடி கோயில்ல அவனை அவமானப்படுத்தின பார்த்துட்டு இருக்காது சார். என்னை பழி வாங்குறதுக்காக வீடு தேடி வந்து என் மேல பந்து அடிச்சிட்டான். இவனை சும்மா விடக்கூடாது. சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்காது. நான் செருப்பு திருடனும் இல்ல, வேணும்னே உங்க மேல பந்து அடிக்கவும் இங்க வரல. நான் வேற ஒருத்தரை பாக்குறதுக்காக இங்க வந்தேன். பசங்க விளையாடுவாங்கன்னு கூப்பிட்டதுனால ஒரு ஜாலிக்காக பேட்டை பிடிச்சேன். ஃபர்ஸ்ட் பாலே கிளீன் போல்ட் ஆயிட்டேன். அடிச்சதுக்கு சாரி. ஆனா இதுல எந்த இன்டென்ஷனும் கிடையாது சார். ஏய் நிறுத்துறா. சும்மா மறுபடியும் பொய் சொல்றியா? ஐயோ, நீ பிளான் பண்ணி தான்டா பண்ணிருக்க. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் கண்ணெதிர செருப்பை தூக்கிட்டு ஓட பார்த்தவன் தானடா நீ. சார் இல்ல சார் எனக்கு நல்லா தெரியும் சார். இவர் டிவில வந்திருக்காரு. ரொம்ப ஃபேமஸ் சார். நீ சும்மா இருடா. இந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாது. இந்த காலத்து திருடனுங்கெல்லாம் பெரிய மனுஷனுங்க மாதிரி வேஷம் போட்டு திருடுறானுங்க. ஐயோ, இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா சார். ஆமா, அபார்ட்மெண்ட்டுக்கு இப்படி யாராவது புதுசா வந்தா யார் என்னன்னு விசாரிக்காம இப்படியே கேட்ட திறந்து விட்டுருவியா? இல்ல சார். டேய் உன் நடவடிக்கை சரியில்லை. ஒன்னே ரிவிட் எடுத்தா தான் நீ சரிப்பட்டு வருவ. சார் வேணாம் சார் ப்ளீஸ் சார். சரி அப்புறம் பேசிக்கலாம். நான் வாக்கிங் போக நேராச்சு. நீ போய் அந்த நடராஜ பார்க்குக்கு அனுப்பி வை. நான் முன்னாடி வாக்கிங் போயிட்டு இருக்கேன். சார் வரேன் சார். ஏய் திருட்டு பல, இங்க ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. ஓடி போய் சீக்கிரம். டேய் அதெல்லாம் தர முடியாதா? இது வரைக்கும் எவ்வளவு பால் சுட்டிருப்பீங்க, நீங்களே அடிச்சு பாருங்க. டேய் யார பார்த்து பால சுடுறேன்னு சொல்ற? நீங்க தான் தாத்தா.
இதோட 70 பால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பால் கடையை வைக்க போறீங்க. குடுங்க தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. டேய் முடியாதுன்னா முடியாதுடா. இனிமே இந்த அபார்ட்மெண்ட்ல யாராவது கிரிக்கெட் விளையாண்டீங்க அப்புறம் தெரியும் இந்த தாத்தா பத்தி. தாத்தா போச்சுடா, இன்னைக்கு ஆட்டம் அவ்வளவுதான். ஏய் பெரியவங்கன்னா அப்படிதான்டா இருப்பாங்க. ஆனா உனக்கு கோவம் வரும், ஆனா மனசுல எதுவும் இருக்காது, வெள்ளந்தியா இருப்பாங்க. சரி நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, நான் காசு தரேன், போய் வேற பந்து வாங்கிக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். லட்சுமி ஆண்டி மாதிரி நீங்களும் பால் வாங்க பணம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு சார். ஆமா இங்க D14 எந்த பக்கம் இருக்கு? லெஃப்ட்ல போய் 3வது மாடி. லெஃப்ட் 3வது மாடி. ஓகே தேங்க் யூடா. வணக்கம் and welcome to today's ஹரி கம கம கம. நம்ம ஸ்பெஷல் செஃப் ஹரி சார் இன்னைக்கு நமக்கு என்ன டிஷ் கத்து தர போறாருன்னு அவர்கிட்ட கேட்போமா? வணக்கம் சார். வணக்கம். ஹாய். போன வாரம் ப்ரோக்ராம்ல மிச்சமான லெமன் ரைஸ எப்படி வேஸ்ட் பண்ணாம வேற ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணலாம்னு சொன்னீங்க. இந்த வாரம் அந்த மாதிரி என்ன டிப் தர போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரியா போச்சு. ஏங்க நம்ம ஊரு பொண்ணுங்கள்லாம் அப்படி ஒன்னும் ரைஸ வேஸ்ட் பண்றவங்க இல்ல. எப்ப பாரு மிச்சமாற விஷயத்தை பத்தியா பேசிட்டு இருப்பாங்க. அதனால ஃபார் அ சேஞ்ச் இன்னைக்கு புதுசா ஒரு விஷயத்தை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்க, நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன ஹரி, எப்ப பாரு டிவில டெமோ காட்டிட்டு இருக்கீங்க, வீட்ல செஞ்சு பார்த்தா நீங்க செய்யற மாதிரி வரதில்லைன்னு பல பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? நீங்க என்ன ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் நேர்ல போய் டெமோ காட்ட முடியும்? Why not? போனா என்ன? What? Yes. இன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே எவ்ரி வீக் ஒரு வீட்டுக்கு சர்ப்ரைஸா நானே நேரடியா போறேன். You mean நமக்கு ரெகுலரா கால் பண்ணி கமெண்ட் பண்ற வியூவர்ஸ் வீட்டுக்கா? Yes, சர்ப்ரைஸ் விசிட். என்னைக்கு வேணா யார் வீட்டுக்கு வேணாலும் வருவேன். அன்னைக்கு அந்த நிமிஷம் உங்க வீட்ல என்ன திங்ஸ் இருக்கோ அத வச்சு ஒரு சூப்பரான டிஷ் நான் உங்க முன்னாடி prepare பண்ண போறேன். Is it? Hi viewers, நான் உங்க வீட்டுக்கு வர போறேன். ரெடியா? நிஜமாவா? என்ன சீரியஸா சொல்றேன், வர போறேன், நீங்க அலர்ட்டா இருங்க. அச்சச்சோ, இந்த வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்குமே. அச்சச்சோ, எப்போ தெரியலையே. வந்துட்டேன், இதோ இப்ப வந்துடுறேன். வணக்கம். என்னைக்கு வேணா யார் வீட்டுக்கு வேணாலும் வருவேன். அச்சச்சோ, என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? என்னங்க என்னாச்சு? நான் உங்க வீட்டுக்கு வந்தது தப்பா? இல்ல 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 இல்ல, ஐயோ சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல சார். இப்பதான் டிவில சர்ப்ரைஸா வாரம் ஒருத்தர் வீட்டுக்கு சர்ப்ரைஸா வருவேன்னு சொன்னீங்க. சொல்ல முடிக்கல, அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே சார். அச்சோ கடவுளே கடவுளே, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. வாங்க சார், வீட்டுக்கு வாங்க சார், உள்ள வாங்க. வாங்க சார், வாங்க உள்ள வாங்க சார். வாங்க சார், சார் சார் உள்ள வாங்க சார், உட்காருங்க சார், வாங்க. அச்சச்சோ 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 அச்சச்சோ, சாரி 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 சார். நான் காய்கறி வெட்டிட்டு இருந்தேனா, அப்பதான் உங்க ப்ரோக்ராம பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்களும் பெல் அடிச்சிட்டீங்க. சார் சார் உட்காருங்க சார், உட்காருங்க சார். அச்சச்சோ, இங்கல சாரி சாரி சார், உட்காருங்க சார். சார் ப்ளீஸ் உட்காருங்க சார், உட்காருங்க. சரி என்ன சாப்பிடுறீங்க? முதல் முறையா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எதுவும் சாப்பிடாம போயிட கூடாதாமா. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஒரு நிமிஷம். அச்சச்சோ, சாரி சார், நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் சார். நீங்க உட்கார்ந்துருங்க சார், நான் இதோ இப்ப வந்துடுறேன் சார், இப்ப வந்துடுறேன்.
வாட்டர் வாட்டர். சார் 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 வாட்டர். அச்சச்சோ சாரி சார் சாரி சார் சாரி சார் சாரி சார் சாரி சார். என்னங்க எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அது நீங்க நீங்க என்னோட வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, உங்க ப்ரோகிராம நான் விடாம பாப்பேன். ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணதே இல்ல. ஒவ்வொரு வாரமும் பாப்பேன், விடாம பாப்பேன். அப்ப பார்த்துட்டு நான் வந்து என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய ரசிகை எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி மிச்சம் வைக்காம அதையும் காட்டுங்க. வேண்டாம் சார். பரவாயில்ல காட்டுங்க சார். சார் வேண்டாம் சார். சும்மா கொடுங்க கொடுங்க. என்னங்க இதெல்லாம் என்னால நம்பவே முடியல. உங்க ப்ரோகிராம்ல நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்பப்போ இந்த புஸ்தகத்துல நான் எழுதி வச்சிடுவேன். அப்பப்போ அதை படிச்சு பார்த்து, சமைச்சு பார்த்து, சாப்பிட்டு பார்த்து, முக சுழிச்சு பார்த்து, கண்ணீர் விட்டு அழுது பார்த்து, கத்தி எடுத்து துரத்தி பார்த்து. அவரெல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க. அவர் ரொம்ப நல்லா சமைப்பாரு. அவர் ரொம்ப நல்லவரு. யாருங்க அவரு? அவர்தான் அவர்தான் அவர்தான். அச்சச்சோ நான் மறந்தே போயிட்டேனே. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? எதுவும் வேணாங்க. இல்ல டீ இல்ல காஃபி? பரவாயில்ல. காஃபி நான் ரொம்ப நல்லா போடுவேன். ரொம்ப சூப்பரா போடுவேன். ஓகே ஓகே. தோ நான் இப்ப எடுத்துட்டு வரேன். ஒரே செகண்ட்ல எடுத்துட்டு வரேன். நல்ல சூடா இருக்கு பாலு. சார் 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 காஃபி சார். Thank you. என்னோட காஃபி ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படி எல்லாரும் வீட்ல சொல்லுவாங்க. மாமாக்கு ரொம்ப பிடிக்கும், பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட காஃபினா பேஷ் தான். ஆக்சுவலா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு சுகர்லாம் இல்ல. நார்மலா 2 ஸ்பூன் சக்கரை போட்டு குடிக்கிற ஆள்னா. அச்சச்சோ அப்ப நான் இந்த காஃபில சக்கரை போடவே இல்லையா? சாரி சார் சாரி சார் சாரி சார் சாரி சார். நான் தப்பு பண்ணிட்டேன் சார். கொடுங்க சார். நான் இப்ப சக்கரை போட்டுட்டு வந்துறேன் சார். இப்ப சூப்பரா இருக்கும் சார். ஒரு செகண்ட் சார். ஸ்மால் மிஸ்டேக் சார். அச்சச்சோ சா. சாரி. இந்தாங்க சார். இட்ஸ் ஓகே. கரெக்ட்டா சக்கரை போட்டுட்டேன் சார். பேசாம சக்கரை இல்லாம குடிச்சிருக்கலாம் போடுங்க. ஏன் சார் அதிகமா சக்கரை போட்டுட்டேனா? அதிகமா போட்டிருந்தாலும் பரவாயில்லைங்க. சக்கரைக்கு பதிலா உப்பு போட்டிருக்கீங்க. உப்பா? அச்சச்சோ சாரி சார் சாரி சார் சாரி சார். நான் ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கேன்னு எனக்கே தெரியல சார். அது வீட்ல எப்பவுமே என்னோட மாமா இருப்பாரு, என்னோட பையன் இருப்பான், என்னோட மருமக இருப்பா. இன்னைக்கு நீங்க வந்த நேரத்துல நான் மட்டும் தனியா இருக்கேன்னா எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எனக்கு என்னன்னே தெரியல. நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன் சார். புரியுது. தப்பா நினைச்சுக்காதீங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இன்னொரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரணுமா சார்? ஐயோ வேணாம். நான் சூப்பரா போடுவேன் சக்கரையோட. நல்லா போடுவேன் சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நான் இன்னும் வந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே இல்லை. முதல்ல அது சொல்லிடுறேன். ஒரு விளம்பரம் பார்த்தேங்க. கேமரா ஒண்ணு ரொம்ப ஓல்டு மாடல். அத நீங்க விக்கிறதா போட்டிருந்துச்சு.
காமெடி என்னன்னா அந்த மாடலோட அவைலபிலிட்டிக்கு ஆக்சுவலா 50,000 ரூபாய் கூட பணம் கொடுப்பேன். ஆனா 15,000 ரூபாய் தான் போட்டிருந்துச்சு. ஒருவேளை தப்பா டைப் பண்ணிருப்பாங்களோன்னு ஒரு சின்ன டவுட். கேமரா நான் விளம்பரம் கொடுத்திருக்கேனா? நீங்க கொடுத்தீங்களா இல்ல இப்ப சொன்னீங்களே உங்க மாமனார், உங்க பையன் இல்ல உங்க டாட்டர் இன்லா அவங்கள யாராவது கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இதான் அந்த விளம்பரம்.